மிதுன ராசி நண்பர்கள், இந்த 2026ஆம் வருடம் ஒரு அற்புதமாக உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையில் சிந்தனையில் வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் எண்ணற்ற வகையில் முயற்சி செய்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே உச்சமடைய போகிறார் மே மாதத்துக்கு அப்புறம். அப்போ மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காலங்களில் குரு பகவானுடைய பார்வை 5வது பார்வையாக உங்களுடைய வேலை ஸ்தானத்தை, அதாவது வெற்றி ஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தனியார் துறையில் ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டதோ, இல்லை அரசு துறையில் இருப்பவர்கள் ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டதோ, இல்லை அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் 2ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சமடைகிறார். அது தனஸ்தானம், வாக்குஸ்தானமாக இருக்கும். அப்போ தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய பொருளாதார பிரச்சனை நிவர்த்தி ஆகும். அப்போ குரு பகவான் 2ஆம் இடத்திலே பயிற்சி அடைந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்கிறார். தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்து தொழில் மந்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கடந்த காலங்களில் இருக்கும். இப்போ 2026 குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் தொழில் நல்ல அமோகமாக இருக்கும். வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருந்தாலும் 2026 மே மாதத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் கிடைக்கப் போகிறது. அதேபோல் மிதுன ராசி நண்பர்கள், திருமண வாழ்க்கையில் முன்ன சில விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அது பொருளாதார ரீதியாக குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் சந்தித்திருப்பீர்கள். இந்த 2026ஆம் வருடம் உங்களுக்கு அது நிவர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் சந்தோஷம், திருப்தி, நிம்மதி, அதே போல் நிறைய விதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பது மிதுன ராசி நண்பர்களுக்கு மாற்றமில்லை. நன்றி. வாழ்க வளம்.